நாள் இருக்கும் அப்படின்னு அந்த பிள்ளை வந்து கேட்குறாங்க. குரு வந்து கரெக்டாக 50 டிகிரியில் அன்றைக்கி போயிட்டு இருக்கிறாரு. உடனே நான் 50 நாள் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னேன். இல்லை 48 நாள் அப்படின்னு அந்த 48 நாள் இது நான் வீட்டு வேலைக்காகி அப்படின்னு வந்து சொல்கிறேன். திரும்பவும் எனக்கு நல்லா ஒரு பெரிய ப்ரொஃபைலில் இருப்பாங்க. திடீர்னு ஒரு பதவி அவங்களுக்கு போயிருதுன்னா அங்கே ராகு தான் முன்னணியில் நிற்கிறாரு. நல்லா ஒரு சாதாரண நிலையில் இருப்பாங்க. திடீர்னு அவங்க வந்து உயர்ந்த நிலைக்கு போகிறாங்கன்னா அங்கேயும் வந்து ராகு தான் வந்து முன்னாடி நிற்கிறாரு. அப்போ அதே மாதிரி செவ்வாய் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு 2 மாதங்கள்லேருந்து 6 மாதங்கள் வரைக்கும் வக்கரமாக வந்து இருப்பாங்க. புதன் வந்து பிரசன்ன ஜோதிடர் திருமதி ஆனந்தி மேடம் அவர்கள் வக்ர கிரகத்தின் பலன்கள் என்ன, வக்ர கிரகம் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு சிறப்புரையாற்றுவார். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் மற்றும் ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடம் இணைந்து நடத்தும் 19வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட நண்பர்களையும் அவை தலைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வக்ர கிரகங்களின் பலன்கள். ஒரு சின்ன சம்பவம். எதனால் நான் இந்த கருத்தை நான் எடுத்து பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா, இது வந்து 2021 பாலஜோதிடம் அப்படின்னு நக்கீரன் அவங்களோட ஜோதிட பத்திரிகையில் நான் எழுதி வெளிவந்த கட்டுரை. இப்போ திரும்பவும் இந்த டாப்பிக்கை நான் ஏன் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. 23/3/2025 அன்னைக்கு காலையில் 11:07 ஒரு ஃபோன் வந்தது. நான் வந்து பிரசன்னம் பார்க்குற பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால, பிரசன்னம் அதிகமாக பார்க்குறதுனால ஒரு கால் வந்த உடனே அதை வந்து நோட்டில் குறிக்கிற பழக்கம் வந்து எனக்கு உண்டு. ஒரு சின்ன பொண்ணு அதில் பேசுது, உங்களுக்கு பிரசன்னம் பார்க்க தெரியும்னு சொல்லி நான் பேப்பரில் புக்கிலலாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. அப்போ நான் எனக்கு டகால்னு இப்போ வந்து என்ன ஆர்வடம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குன்றதா மைண்டில் ஓடிச்சே தவிர என்ன லக்னம் ஓடிக்கிட்டு இருக்குன்றதை நான் வந்து கணிக்கலை. என்னடா இது நாள் வரைக்கும் நம்மளை யாருமே கேட்காத ஒரு கேள்வியை ஒரு சின்ன பிள்ளை குரல் கேட்குது ஃபோன் பண்ணி அப்படின்னோடனே, என்னோட கேள்வி என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குது. அப்போ ஆர்வடம் வந்து ரிஷபத்தில் போகுது. அதாவது 11:07 ரிஷபத்தில் வந்து ஆர்வடம் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து குரு வந்து அங்கே இருக்கிறாரு. குரு வந்து சுக்கிரனோட பரிவர்த்தனையாக வந்து இருக்கிறாரு. டகால்னு நான் கேள்வி கேட்டேன், நீ கர்ப்பமாக இருக்கியாடான்னு கேட்டேன். அதுவும் திருமணமாகாமல் கர்ப்பமாக இருக்கியான்னு நான் கேட்டேன். டகால்னு ஃபோனை வச்சுட்டாங்க அந்த பிள்ளை. திரும்ப 2 நிமிஷம் கழித்து அந்த பிள்ளை ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் சொன்னது வந்து உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் வீட்டு விளக்காகி வந்து நாளாயிடுச்சு, எனக்கு இப்போ நான் கர்ப்பமாக இருக்கேனா இல்லைன்னு தெரியல, அது தெரிஞ்சுக்கிறக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்றாங்க. அப்போ நான் திரும்பவும் நான் கேட்குறேன், நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவோட வாங்க, நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன், இப்படியெல்லாம் ஃபோனில் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா கிடையாது, அம்மா ரொம்ப வயசாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்கிறாங்க. உடனே நான் வந்து திருப்பவும் நான் வந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு அந்த பிள்ளை வந்து கேட்குறாங்க. குரு வந்து கரெக்டாக 50 டிகிரியில் அன்றைக்கி போயிட்டு இருக்கிறாரு. உடனே நான் 50 நாள் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னேன். இல்லை 48 நாள் அப்படின்னு அந்த 48 நாள் இது நான் வீட்டு வேலைக்காகி அப்படின்னு வந்து சொல்கிறேன். திரும்பவும் நான் பலன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்ன பிறகு எனக்கு மனசு கேட்கலை. ஒருவேளை சட்டத்தோட உதவியாவது அந்த பிள்ளைக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக உன்னை லவ் பண்ணவே வந்து உன்னை விட்டுட்டு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அவன் இப்போ வந்து எல்லை தாண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஆமாம், இப்போ 10 நாளாக அவங்க வந்து என்கிட்ட பேசலை, அவன் திரும்ப வருவானா வரமாட்டானா, எனக்கு அவன் கூட கல்யாணம் நடக்குமா நடக்காதா, நடக்காது, நல்லா உறுதியாக வந்து தெரியும் அவன் எஸ்கேப்பு. நீ சட்டத்தோட உதவியை நான்னா உனக்கு அந்த சட்டத்து மூலமாக ஒரு நியாயம் கிடைக்கும், உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும் அப்படின்றத நான் வந்து பலன் வந்து சொல்லிட்டேன். இப்போ இந்த சம்பவம் வந்து 48 நாளைக்கு முன்னே நடந்திருக்குன்னா, அன்னைக்கு வந்து குருவும் சுக்கிரனும் வந்து பரிவர்த்தனையாக இருந்தால் கூட வக்கரமாக இருந்தாங்க. 2 கிரகம் வந்து வக்கரமாக இருந்தாங்க. கிரகங்கள் வந்து வக்கரமாக இருக்கிற காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே மனித வாழ்க்கையை வந்து தடம்புரட்டி போடக்கூடிய சம்பவங்களாகவே இருக்கிறது. இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச உண்மைதான். இப்போ ஏதாவது ஒரு கிரகம் தசை நடத்தினோடனே ஒரு குறிப்பிட்ட ராகு தசையோ ஒரு கேது தசையோ ஒரு வக்கரகிரகத்தோட தசையோ வருது. வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பதட்டம், ஒரு ப்ரெஷர் வருதா வரலையா, ஐயோ நமக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, பயமாக இருக்குது அப்படின்னு வேகமாக ஒரு ஜோசியரை போய் வந்து பார்க்க போவாங்க. குறிப்பாக ராகு தசையோ கேது தசையோ வந்தால் ஜோசியரை பார்க்க வர்றாங்களா வரலையா? ஏன்னா நல்லா இருக்கிறவங்க வாழ்க்கையை அப்படியே தலைகீழ மாற்றுறது ராகுக்கள் தான்.
நல்லா ஒரு பெரிய ப்ரொஃபைலில் இருப்பாங்க, திடீர்னு ஒரு பதவி அவங்களுக்கு போயிருதுன்னா அங்கே ராகு தான் முன்னணியில் நிற்கிறாரு. நல்லா ஒரு சாதாரண நிலையில் இருப்பாங்க, திடீர்னு அவங்க வந்து உயர்ந்த நிலைக்கு போகிறாங்கன்னா அங்கேயும் வந்து ராகு தான் வந்து முன்னாடி நிற்கிறாரு. நல்லா இருக்கிற ஒருத்தர் திடீர்னு ஆன்மீகவாதியாக மாறுறாருன்னா அங்கே கேது காரணமாக இருக்கிறாரு. சட்ட சம்பந்தப்பட்ட சிக்கல்லையே சிக்காத ஒருத்தர் திடீர்னு வந்து சட்ட சம்பந்தப்பட்ட சிக்கலில் மாற்றாருன்னா அவருக்கு அங்கே கேது காரணமாக இருக்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் வந்து ஒரு மனுஷன் வந்து நல்லா உயர்ந்த நிலைக்கு போய்கிட்டு இருக்கிறவன் தாழ்ந்த நிலைக்கு போகிறதுக்கும், தாழ்ந்த நிலையில் இருக்கிறவன் உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கும் வக்ர கிரகங்கள் தான் வந்து காரணமாக இருக்குது. எதிர்பார்த்த நேரத்தில் ஏமாற்றத்தையும், ஏமாந்த நேரத்தில் எதிர்பார்த்த நல்ல பலனையும் தருபவர்கள் தான் வந்து ராகு கேதுக்கள். வக்ர கிரகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவகிரகங்கள் 9மே சூரியனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் தன்னோட பணியை வந்து செய்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வந்து சூரியனோட ஒளிக்கதிர்கள் சில கிரகங்களுக்கு கிடைக்காமல் போகும்போது தன்னோட சுழற்சி வேகத்தை கம்மி பண்ணிடுறதுனால அந்த கிரகங்கள் வந்து வக்கரமாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தோற்றம் கொடுக்குது. இதை நமக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், இப்போ காலைல 6 மணிக்கு சூரியன் உதயமாகுது. சூரியன் உதயமானவுடனே நம்மெல்லாம் என்ன செய்கிறோம், அன்றாட பணியை வேகமாக செய்கிறோம். குளிக்கிறோம், சாமி கும்பிட்றோம், சமைக்கிறோம், நம்ம வேலைக்கு போகிறோம். இப்படி வந்து நல்லா சுறுசுறுப்பாக வேலையை வந்து செய்கிறோம். கடைசி 6 மணி ஆனவுடனே நம்மளோட இயக்கம் வந்து நமக்கு குறைஞ்சி போயிடுது. அதே மாதிரி தான் கிரகங்கள், அதாவது சூரியனோட ஒளிக்கதிர்கள் வந்து குறையும் போது எந்த கிரகத்துக்கு குறையுதோ அந்த கிரகம் வந்து தன்னோட பணியை வந்து கம்மியாக வந்து செய்யுது. அப்போ அந்த கிரகத்தோட பலன்கள், முழு பலன்கள் ஜாதகருக்கு வந்து கிடைக்காமல் வந்து போயிடுது. இதில் வந்து குரு சனி இது ரெண்டுமே வந்து வருட கிரகங்கள். ராகுக்கேது வந்து இயற்கை வக்ர கிரகங்கள். நம்ம அதை வந்து இப்போ வந்து அதில் கணக்கில் எடுக்க வேண்டாம். அந்த குருவும் சனி வந்து குறைஞ்சது வந்து 4.5 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் வந்து வக்கரத்தில் தான் வந்து இருப்பாங்க. சூரியன், புதன், சுக்கிரன் இது 3மே வந்து முக்கூட்டு கிரகங்கள். இந்த 3 கிரகங்களுமே வந்து எப்பயுமே வந்து சூரியனை சுற்றியே தான் இங்கே ஒன்று ஒரு ராசி கட்டத்துக்கு முன்னாடி இருக்கும், இல்லைன்னா ராசி கட்டத்துக்கு அந்த சூரியனுக்கு அடுத்த கட்டத்தில் தான் வந்து இருப்பாங்க. அதனால் இவங்களோட வக்ர இயக்கத்தை வந்து எப்பயுமே பஞ்சாங்கத்தோட உதவி இல்லாமல் நம்மளால் வந்து கணிக்க முடியாது. ஆனால் அந்த சூரியனை மட்டும் வச்சு நம்ம குருவுக்கோ சனிக்கோ இது வக்கரத்தில் இருக்கா இல்லையா ஜாதகத்தில் வான் போடாமலே நம்ம வந்து கணக்கு பண்ணிடலாம். அப்போ அதே மாதிரி செவ்வாய் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு 2 மாதங்கள்லேருந்து 6 மாதங்கள் வரைக்கும் வக்கரமாக வந்து இருப்பாங்க. புதன் வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க 24 நாட்கள் வந்து வக்கரமாக வந்து இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 50 நாட்கள் வந்து வக்கரமாக வந்து இருக்கிறாங்க. இந்த வக்ர கிரகங்களோட செயல்பாட்டை நம்ம ஒரு 10 பாயிண்டில் வந்து எளிமையாக வந்து, அதாவது ஜோசியம் வந்து நிறையா புதிர்கள் நிறைஞ்சது. அந்த சூட்சுமத்தையும் அந்த புதிர்களையும் நம்ம வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சாமானியமான செயல்கள் அல்ல. ஜோதிடர்கள் எல்லாமே வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு மட்டுமே வந்து அந்த கடவுளோட அந்த பிரபஞ்சத்தோட ஞானம் வந்து கிடைக்கிறதுனால தான் ஒரு கிரகத்தோட நல்ல தன்மையையும் கெட்ட தன்மையும் அவங்க வந்து எளிதாக வந்து உணர்ந்துடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு 10 விதிகள் நம்ம வந்து எளிமையாக வந்து சொல்லலாம். ஒரு கிரகம் வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதா, அதுவும் குறிப்பாக வந்து இப்போ நம்ம வக்ரகிரகங்கள் பற்றி பேசுகிறதுனால அந்த வக்ரகிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குன்றதை ஒரு 10 பாயிண்டில் நம்ம வந்து சொல்லலாம். முதல் பாயிண்ட், வக்ரகிரகங்களுக்கு வந்து அதிக பலம் வந்து உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சூரியனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல், அதாவது ஒளி கிரகத்தோட கட்டுப்பாட்டை விட்டு அது விலகி இருக்கிறதுனால தன்னோட சுய கட்டுப்பாட்டில் அது வேலை செய்யுது. அதனால் அது வந்து அதிகமாக வந்து பலமாக இருக்கும். அந்த அதிகமாக பலம் இருக்கிறதுனால அது வந்து இயல்புக்கு மாறான தன்மையை வந்து கொடுக்குது. இயல்புக்கு மாறாக அது வந்து வேலை வந்து செய்யுது. தன்னோட பாவக ரீதியான, ஆதிபத்திய ரீதியான, காரகத்துவ ரீதியான பலனை இயல்புக்கு மாறாக அது வந்து வெளிப்படுத்துது. இப்போ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுக்கிரன் வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு வந்து அதிபதி. அப்போ சுக்கிரன் வந்து வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆடம்பரத்தை ஏதாவது ஒரு வழியாக அடையணும்னு அந்த கிரகம் வந்து முயற்சி பண்ணும். அதுதான் வந்து வக்ரம். ஆனால் வக்ரம் இல்லாமல் சுக்கிரன் இருந்துச்சுன்னா அந்த ஆடம்பரத்தை வந்து அடையிறதுக்காக அவங்க நிறையா வந்து உழைப்பாங்க. வாழ்க்கையில் வந்து முன்னேறிக்கிட்டே ஓடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இதுதான் வந்து வக்ரத்துக்கும் நார்மலாக இருக்கிற கிரகத்துக்கும் உள்ள இயல்பு. இப்போ 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொள்கை பிடிப்பு வந்து அதிகமாக வந்து இருக்கும். தான் சொன்னது தான் சரி, தான் சொன்னது தான் சட்டம், தான் சொன்னதை வந்து யாருமே வந்து எதிர்த்து பேசக்கூடாது. இப்போ மேடம் வந்து பேசும்போது வந்து சொன்னாங்க, ஒரு கிரகம் வந்து பலவீனமாக இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் அந்த கிரகம் வந்து வக்கரமாக இருக்குதுன்னு தான் வந்து சொன்னாங்க. இது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. இப்போ நான் 3வது ஒரு விதி வந்து சொன்னேன், கொள்கை பிடிப்பு, பிடிவாதம். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னம், லக்னாதிபதி இல்லை லக்னத்தில் வந்து ராகு நிற்கிறது, லக்ன புள்ளி வந்து வக்ரகிரகத்தோட நிற்கிறது, இவங்கெல்லாம் வந்து
அடமண்ட்டாக வந்து இருப்பாங்க. எப்பயுமே வந்து பிடிவாதமாக இருப்பாங்க. அதாவது தான் செய்கிறது வந்து சரியாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் சொல்கிறதான் எல்லாரும் வந்து கேட்கணும் அப்படிம்பாங்க. நமக்கே வந்து சந்தேகம் வந்துடும், நம்ம சொல்கிறது சரியா தப்பான்ற சந்தேகம் நமக்கே வந்துடும். அந்தளவுக்கு வந்து அவங்களோட பிஹேவியர் வந்து இருக்கும். இயல்புக்கு மாறாவே வந்து சிந்திப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எல்லாருமே வந்து விதியை நோக்கி தான் வாழ்ந்து பழகும். ஒரு ஜாதகம் எதுக்காக பார்க்குறோம்? நம்மளோட பிராப்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறோம். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வக்கர கிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்களோ இல்லை வக்கர கிரகங்கள் திசை நடக்கிறவங்களோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், விதியை நம்பி வாழ்ந்தா அவன் வந்து மனுஷன் கிடையாது. மதியை நம்பி, நம்மளோட சுய ஆர்வத்தை நம்பி, நம்மளோட முயற்சியை நம்பி, நம்மளோட நம்பிக்கையை நம்பி வாழ்ந்தால் தான் வந்து வாழ்க்கைன்னு அவங்க நமக்கே பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் வந்து வக்கர கிரகம். விதிக்கு கட்டுப்பட்டு அவங்க வாழ விரும்ப மாட்டாங்க, விதி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு விரும்புவாங்க. அதே மாதிரி உச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் நீச பலனை தரும். நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் உச்ச பலனை தரும். 6, 8, 12 அதாவது மறைவு ஸ்தானங்கள் 3, 6, 8, 12 இந்த கிரகங்கள் வந்து வக்கரம் பெற்றால், குறிப்பாக வந்து 3 விட்டுருங்க, ஏன்னா அது வந்து வெற்றி ஸ்தானம். 6, 8, 12 பாதகாதிபதியும் வச்சுக்காங்க. இவங்க வந்து வக்கரமான ஓரளவுக்கு சுபத்தன்மையை தருவாங்க. முழுசாக சுபத்தன்மையை தருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சுபத்தன்மையை தருவாங்க. 6, 8, 12 இந்த மறைவு ஸ்தானங்கள் வந்து வக்கரகிரகங்கள் சாரம் பெற்றாலும் சரி, வக்கரமாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு சுபத்தன்மை உண்டு. பாதகாதிபதியை சேர்த்துக்கலாம். ஒரு சுபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், குறிப்பாக ஒரு 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ லக்னாதிபதியோ வக்கர கிரகங்களோட சாரம் பெற்றால் காலந்தாழ்ந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வக்கரகிரகங்கள் இன்னொரு விஷயம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கு ஒரு நல்லது நடந்தாலும் அதே தான் காரணம், கெட்டது நடந்தாலும் அதே தான் வந்து காரணம். தான் செய்கிற அந்த நல்லதுக்கோ கெட்டதுக்கோ தான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னோட குடும்ப உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னோட பிள்ளைகள் குடும்பம் பாதிக்கப்பட்டாலும் சரி, அவங்க அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. இப்படி ஒரு 10 விதிகள் நம்ம வந்து சொல்லலாம். நிறைய பேருக்கு கேட்குறவங்கெல்லாம் வந்து அடுத்து வந்து லக்னம் எப்படி இருந்தால் வக்கரமாக இருந்தால் என்ன பலன் கேட்பாங்கன்றதுனால நான் அதாவது இப்போ வந்து சூரியன், சந்திரன், ராகு, கேது தவிர மித்த 5 கிரகங்களும் வந்து வக்கரமாகும்னு நம்ம வந்து பார்த்தோம். இப்போ குரு வக்கரமானா அவங்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, இப்போ குரு வந்து தங்கம், குழந்தை, பெரும்பணம் இந்த 3க்கு வந்து காரக கிரகம். அப்படின்னா எவ்வளோ பணம் சேர்ந்தாலும் அவங்கக்கிட்ட பற்றாக்குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்ககிட்ட சீக்கிரமாக யாரும் வந்து ஒரு 5 ரூபா கூட வாங்க முடியாது. எவ்வளோ இருந்தாலும் இல்லை என்ற நிலை வார்த்தை தான் அவங்க வாயிலிருந்து வரும். எனக்கு போதலை, எனக்கு இல்லை அப்படின்ற வார்த்தை தான் அவங்க வாயிலிருந்து வரும். மனநிறைவு அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி காலதாமதமாக குழந்தை பிறக்கும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக பிறந்தால் அந்த குழந்தையால மன கஷ்டங்கள் அதிகமாக வந்து இருக்கும். இல்லை அடிக்கடி வந்து கருச்சிதைவு நடக்கும். அதே மாதிரி மத நம்பிக்கை வந்து அவங்களுக்கு குறையும். மத நம்பிக்கை குறையும் அப்படின்னா, ஒன்று வேற்று மதத்தை போய் வழிபாடு பண்ணுவாங்க, இல்லை தெய்வமே இல்லைம்பாங்க, பிரபஞ்ச சக்தியே இல்லை, எல்லாமே வந்து நம்மளோட ஐக்கியூ தான், நம்ம தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பேசுவாங்க. அதே மாதிரி இப்போ சனி தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து எல்லா நிலையுமே வந்து தீர்மானிக்கிறார். அவர் தான் வந்து கர்மக்காரன். நமக்கு தொழிலை கொடுக்குறதுலேருந்து, இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன அனுபவிக்க கடமைப்பட்டிருக்கோன்றதுலேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறது வந்து சனி பகவான் தான். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சனி வந்து வக்கரமாக இருந்தால் அவங்களால பூர்வீகத்தில் வசிக்க முடியாது. அவங்களுக்கு குலதெய்வம் தெரியாது. தெரிஞ்சாலும் குலதெய்வத்தை போய் அவங்க கும்பிட மாட்டாங்க. அவங்க வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலத்தில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நிலையான தொழிலோ உத்தியோகமோ அமையாது. அதுமாதிரி நல்ல வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க. இல்லை வேலையாட்களால் மனசங்கடம் அதிகமாக இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு தனிமை, அவங்க வந்து தனக்குத்தானே வந்து தனிமைப்படுத்திக்குவாங்க. இல்லை அவங்களே உங்களுக்கு ஒரு சிறை தண்டனையை கொடுத்துக்குவாங்க. அவங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். எல்லாரும் கேட்கலாம், என்னங்க இது ஆரம்பிச்சிலேருந்து ஒரே நெகட்டிவ் தான் சொல்லியிருக்கீங்க, ஒரு விஷயம் கூட பாசிட்டிவ் சொல்லலை அப்படின்னு.
நெகட்டிவ் வந்து நிறையா வந்து ஏற்றுக்கிற மனசு வந்து எல்லாருக்குமே வந்து வரமாட்டேங்குது. ஏன்னா பெரும்பான்மையாக வந்து கர்மவினையை அனுபவிக்க பிறந்தவர்கள் தான் மனிதர்கள். அதனால் நெகட்டிவ் தான் அதிகமாக நடக்குது, பாசிட்டிவ் வந்து கம்மியாக தான் நடக்குது. இந்த வக்ரகிரகங்களுக்கு வந்து பலன் எடுக்கிறது வந்து பெரிய சேலஞ்சிங்கான ரோலாக தான் எல்லாருக்குமே வந்து இருக்குது. பெரும்பான்மையாக வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் பலனை வந்து யோசிச்சுக்கிறாங்களே தவிர, ஒரு ஜோசியத்தை போனால் கூட நான் கொடுக்குற அந்த ஃபீஸுக்கு அவன் வந்து எனக்கு சாதகமாக தான் பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர உண்மையை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் யாருக்குமே வந்து இல்லை. நிலையான தொழிலோ உத்தியோகமோ சனி வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. எப்பயுமே வந்து ஒரு தனிமை, ஒரு அடிமைத்தனமாக வந்து அவங்களே இருக்கிறது, பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட பல தொழில் நாலேஜ் வந்து இருக்குங்க. யாருக்காவது அவங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை வச்சு அவங்க வந்து முன்னேறிடுவாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு முதலாளி வந்து அதிகமாக வந்து ஒரு தொழிலாளியை நம்பி இருக்கிறாருன்னா அந்த தொழிலாளி தான் அந்த நிர்வாகத்தை வந்து பண்ணுவார். ஆனால் முதலாளி லாபத்தை மட்டும் வாங்குறவராக இருப்பார். இந்த சனி வக்கரமாக இருக்கிறவர் முதலாளிக்கு ஐடியா சொல்லி சொல்லி அவர் கொடுக்குற 5-10 வாங்குவாரே தவிர முதலாளி கிடைக்கிற லட்சமும் கோடியும் வந்து அந்த சனி வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அவங்களோட நாலேஜ் அடுத்தவங்களுக்கு பயன்படுது, ஆனால் தனக்கு பயன்பட மாட்டேங்குது அவங்களுக்கு. இப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். புதன்னா வந்து புத்தி கிரகம், தாய்மாமாவை பற்றி சொல்கிற கிரகம். பெரும்பான்மையாக தாய்மாமாவோட அனுகிரகம் வந்து இருக்காது. இல்லை தாய்மாமாவோட சுமையை இவங்க வந்து சுமக்கிறதுக்காக பிறந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா தந்தைக்கு அப்புறம் வந்து தாய்மாமாவுக்கு தான் அதிக உரிமை இருக்குது. ஒன்று தாய்மாமாவை சுமந்து தாய்மாமாவுக்கு எல்லாம் செஞ்சு இவங்க வீணாக போகிறாங்க. புதன்னா வந்து புத்தி கிரகம், இந்த ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறவங்க வந்து புதன் வக்கரமாக இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அதீத நாலேஜ், எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க படித்த படிப்புக்கு தகுந்த வேலை அவங்களுக்கு கிடைக்காது. படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையை பார்ப்பாங்க. ஐடி படிச்சிருப்பாங்க, ஆனால் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு உணவு தொழில் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சம்மந்தமில்லாத ஒரு தொழிலையோ வேலையோ வந்து ஒருத்தவங்க வந்து செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சனியும் புதனும் வந்து வக்கரமாக இருக்குதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புதன் வக்கரமாக இருக்கிறதுல இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வராது. வந்தாலும் வந்து அது ஈஸியாக வந்து கிளியர் ஆயிரும். அவங்க வந்து இஎம்ஐ கட்டுறாங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால ஒன்று இஎம்ஐ அவங்க சீக்கிரமே கட்டி முடிச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னா இஎம்ஐ வந்து அவங்களுக்கு வந்து அந்த கடன் வந்து தள்ளுபடி ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையை வந்து கொடுக்கும். அதுமாதிரி செவ்வாய் வந்து வக்கரமாக இருந்தால் செவ்வாய் வந்து உடம்புல ஓடுற ரத்தம், உடன் பிறந்த சகோதரர், நம்மளோட சொத்து, ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் யாருக்கெல்லாம் வந்து வருதோ, கர்மவினை சம்பந்தப்பட்ட நோய் தாக்கங்கள் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து செவ்வாய் வந்து வக்கரம்னு வந்து அர்த்தம். ஒன்று சொத்து நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அவங்க போய் வாடகை வீட்டில் இருப்பாங்க. இல்லை அவங்க வீட்டில் வந்து ஏதாவது வாஸ்து குறைபாடு இருக்கும், வீட்டில் சதா எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இப்படியே வந்து இருக்கும். இந்த உடம்புல ஓடுற ரத்த சிகப்பணுக்களை வந்து சொல்கிறது தான் வந்து செவ்வாய். அந்த சிகப்பணுக்களோட கவுண்டிங் வந்து உடம்புல கம்மியாக இருக்கும். இல்லைன்னா வெள்ளை அணுக்களோட கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அணுக்களோட கவுண்டிங் கம்மியாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வியாதி வரும். என்ன வியாதின்னு எந்த டாக்டராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ப்ராப்ளங்கள் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா உடன் பிறந்தவங்களோட மனக்கசப்பு அதிகமாக இருக்கும். இல்லை உடன்பிறப்புகளே இல்லாமல் இருப்பாங்க, இருந்தும் பயனற்று இருப்பாங்க. இப்போ குரு சொல்லியாச்சு, சனி சொல்லியாச்சு, புதன் சொல்லியாச்சு, செவ்வாய் சொல்லியாச்சு. நம்ம இருக்கிறது வந்து சுக்கிரன் தான். சுக்கிரனுக்கு நம்ம லைட்டாக முதலே வந்து சொல்லியாச்சு. சுக்கிரன் வந்து ஆடம்பரத்துக்கு, காமத்துக்கு, இதுக்கெல்லாம் வந்து காரக கிரகம். இன்னும் வந்து செவ்வாய்க்கு வந்து பொறுத்த வரைக்கும் வந்து கணவரை வந்து சொல்லலாம். பெண்களோட ஜாதகத்தில் கணவரை வந்து சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் வந்து மனைவி ஜாதகத்தில் செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ சண்டை போட்டாலும் ஒரு 2 மாதம் பிரிஞ்சிருந்தாங்கன்னா கூட, 2 நாள் பிரிஞ்சிருந்தா கூட 3ஆவது நாள் என் புருஷனாட்ட இல்லைன்ட்டு ஓடி போயிடுவாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. கழுத்து நெரிச்சு கணவன் வந்து கொல்ல வந்தால் கூட போலீஸில் போய் ஸ்டேட்மெண்ட்டு வேறு விதமாக கொடுப்பாங்க. கைப்பற்றுச்சு, தெரியாமல் கைப்பற்றுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. நான் இது வந்து நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். செவ்வாய் வக்கரமாக இருக்க பெண்கள் கணவன் வந்து உண்மையிலேயே வந்து அவங்கள தூக்கில் தொங்க விட்டால் கூட வந்து வெளியில் போய் வந்து கழுத்தெடுத்தால் கூட உண்மையை வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. அதுமாரி சுக்கிரன் வக்கரமாக இருந்தால் ஆண்களுக்கு வந்து காலதாமத திருமணம்னு வச்சுக்கலாம். அந்த சம்பாத்தியத்தை வந்து அவங்க வந்து எப்படியாவது வந்து குறுக்கு வழியில் வந்து அடையணும்னு நினைக்கிறாங்க. ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து அடையணுன்றக்காக எப்படியாவது வந்து அடையணும் அப்படின்றக்காக ஒரு குறுக்கு வழியை போய் வந்து நாடுறாங்க.
இது போதுமா, இல்லை 12 பாவத்துக்கும் சொல்லணும்னா சொல்கிறேன், டைம் இருக்கு. 12 பாவத்துக்கும் சொல்லலாமா? சரி. இப்போ லக்னம், லக்னாதிபதி, லக்ன புள்ளி, இவங்க வந்து ராகுவோட சாரமோ கேதுவோட சாரமோ வக்ர கிரகத்தோட சாரத்துலேயோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. எப்பயுமே வந்து அப்படியே ஒரு ஞானி மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்க ஜாதகத்தில் அதை வந்து இம்ப்ளை பண்ண மாட்டாங்க. தான் இப்படித்தான் வாழணும்னு தமக்கு ஒரு ரூலை வந்து அவங்க கிரியேட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆன்ம பலம் குறைஞ்சிரும். அதிகமாக வக்கர கிரகங்கள் இருக்கிறனால அப்படியே மைண்டு வந்து எப்பயுமே வந்து டிப்ரெஷனாகவே வந்து இருக்கும். தான் செய்கிறது சரியா தப்பா அப்படின்னு அவங்களால வந்து புரிஞ்சுக்கவே வந்து முடியாது. அந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் வந்து இருக்கும். அதுமாரி 2 குடையவன் வக்கரமாக இருந்தால், 2ஆம் இடத்துல வக்கரகரமாக இருந்தால் குடும்பம் வந்து சீக்கிரம் வந்து அமையாது. தவறான வழியில் வந்து சம்பாத்தியம் பண்ணுவாங்க. இல்லை ஒரே ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் சம்பாதிப்பாங்க, அதை வச்சு 4-5 பேர் சாப்பிடுவாங்க. அடிப்படை தேவை வந்து நிறைவு செய்கிறதே வந்து கஷ்டமாக இருக்கும். வாயை திறந்தாலே வர்றதெல்லாம் வந்து உண்மையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கும். புரிஞ்சுக்கணும். நீங்கள் பொய் பேசுவாங்க, நிறைய வந்து உண்மை மாதிரியே பேசுவாங்க. 2 நீச்ச கிரகங்கள் இருக்குது, 2 வக்கர கிரகங்கள் இருக்கிறவங்களாம் அவங்களாம் வந்து சொல்கிறத வந்து அப்படியே தெய்வ வாக்கு சொன்ன மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதில் நம்பகத்தன்மை உண்மை வந்து ஒரு 10% கூட இருக்காது. இப்போ 3ஆம் இடங்கிறது வந்து வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். 3 குடையவன் வந்து வக்கரமாக இருந்தால், 3ஆம் இடத்துல வக்கர கிரகங்கள் இருந்தால் திட்டமிடுதல் வந்து இருக்காது. திட்டமிடுதல் தான் ஒரு மனிதனுக்கு வந்து வெற்றியோட ரகசியம். வெற்றி அவங்க வந்து தேடி தேடி போகவே மாட்டாங்க. உட்காந்த இடத்துல இருந்து வெற்றி என்னையை தேடி வரணும்னு நினைப்பாங்க. உழைக்காம நம்ம வெற்றியை தேடி போகாம வெற்றி யாருக்குமே வந்து வராது. அது எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தால் கூட அவங்க வந்து உழைச்சாதான் அவங்களுக்கு வந்து பணம். ஏன் ஆனான போன கடவுள் நம்ம திருப்பதியில் உள்ள வெங்கடாஜலபதியே 24 hours நின்று தான் சம்பாதிக்கிறார். அவர் உட்கார கூட இல்லை, அவர் நின்னாதான் அவருக்கே வந்து வருமானம். தரிசனம் கொடுத்தாதான் அவருக்கு வருமானம். ஆனால் 3 வக்கர கிரகங்கள் இருக்கிறவங்க எந்த முயற்சியும் செய்ய மாட்டாங்க. ஆனால் உட்காந்த இடத்துலேருந்து தனக்கு எல்லாமே வந்து வரணும், தேடி வரணும்னு நினைப்பாங்க. இந்த ஃப்ரீலான்சர் ஜாபுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது டாஸ்க்கு கொடுப்பாங்க, அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் அவங்களுக்கு வருமானம் அப்படின்ற ஜாபை தான் அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. மாத சம்பளத்துக்குலாம் அவங்க வந்து போகவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த நல்ல வீடியோ போடுறவங்களும் இருக்காங்க. யூடியூப்பில் வந்து நல்ல தன்மையான வீடியோ போடுறவங்களும் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஆபாசமாக தவறான வீடியோ போடுறவங்களும் இருக்காங்க இல்லையா. அந்த 3 வக்கர கிரகங்கள் இருக்கிறவங்கலாம் அந்த தவறான வீடியோக்கள் போட்டு தான் வந்து தங்களை வந்து வெளிக்காட்டிக்குவாங்க. அதேமாரி 4ஆம் இடங்கிறது வந்து தாய் ஸ்தானங்க. 4ஆம் இடங்கிறது வந்து சொத்து சுகங்க. 4 வந்து வக்கர கிரகங்கள் இருக்கிறவங்க அந்த குழந்தைங்க பெரும்பான்மையாக தாயை பிரிஞ்சு வாழ்கிறாங்க, இல்லைன்னா மாற்றாந்தாயிட்ட போய் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு வந்தால் அதுக்கு வந்து உரிய வைத்தியம் வந்து கிடைக்கிறது இல்லை. இந்த 4ஆம் இடத்துல வக்கர கிரகங்கள் இருந்தால், அதில் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அவங்களுக்கு பெரும்பான்மையாக அந்த 4 குடையவன் வந்து 6 குடையவனோட சாரமோ 8 குடையவனோட சாரமோ இல்லை வக்கர கிரகமாக இருந்து அந்த வக்கர கிரகம் இன்னொரு வக்கர கிரகத்தோட சாரத்தில் பெற்று தான் இருக்கிறாங்க. நல்லா திரும்பவும் நான் சொல்கிறேன், உள்வாங்குங்க. இப்போ 4ல் ஒரு கிரகம் இருக்குது, அந்த 4ல் இருக்கிற கிரகத்தால் ஒருத்தவங்களுக்கு வந்து நோய் வந்தால் அந்த கிரகம் வந்து 4 குடையவன் வந்து வக்கரமாக இருக்கிறாங்க, அது திரும்பவும் ஒரு வக்கர கிரகத்தோட சாரத்தில் இருந்து 6ஆம் அதிபதியோட தொடர்பையோ 8ஆம் அதிபதியோட தொடர்பையோ பெற்று இருக்குது. அப்போ அதுக்கு வைத்தியம் கிடைக்குமா? நேற்று மதியானம் 1 மணிக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேங்க. 7.5 வயசு குழந்தை, கடகலக்கணம், லக்கணத்திலேயே ராகு, 7ல் வந்து கேது. பெரும்பான்மையான கிரகங்கள் வந்து வக்கர கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருக்குது, வக்கர கிரகமாக வந்து இருக்குது. 5 வார்த்தை தான் நான் வந்து பேசினேன். சந்திரன் மட்டும் அந்த பிள்ளைக்கு வந்து காலசர்ப்ப தோஷத்தில் சந்திரன் கடகலக்கணம், மிதுனத்தில் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சந்திரன் மட்டும் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், சந்திரனே வந்து 5 குடையவனோட சாரம் பெற்று ஆனால் 12ஆம் இடத்துல போய் இருக்குது. 5-12 சம்பந்தம் வந்துடுச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான் நான் வந்து பேசினேன். 50 வயசில் வர வேண்டிய பரம்பரை வியாதி இந்த குழந்தைக்கு வந்துருச்சு. என்ன செய்யணுன்னே தெரியல. நீங்கள் பல ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டீங்க, இப்போ வந்து நிறைய வைத்தியம் செலவு பண்ண சொல்கிறாங்க. வைத்தியம் பண்ணால் அந்த பிள்ளைக்கு வந்து உடம்பு சரியாகுமா ஆகாதா அப்படின்றதுக்காக இப்போ நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்க வந்திருக்கீங்க. நிறைய பேர் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னேன். குழந்தைன்றதுனால நம்ம ரொம்ப விவரித்து பேச வேண்டாம். ஆனால் நான் அவங்களுக்கு ஒரு வார்த்தை நான் வந்து சொன்னேன். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து சனி தசையில் ராகு புத்தி நடந்துச்சு. அப்போ நான் அவங்களுக்கு ஒரே ஒரு பலன் மட்டும் நான் வந்து சொன்னேன், அதிகமாக வைத்தியம் பண்ணாதீங்க. லட்சமாக கோடியாக தயவு செய்து கடன் வாங்கி செலவு பண்ணி பூரா ஹீமோதெரப்பி அது இதுன்னு நிறையா போக வேண்டியது இருக்குது. இருக்கிற காலம் வரைக்கும் அந்த குழந்தையோட உடம்பை எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய உணவுகளை கொடுத்து சரி பண்ணுங்க.
வைத்தியம் பண்ணிங்கன்னா அந்த ஹீமோதெரப்பி இதெல்லாம் கொடுக்க குழந்தைக்கு வந்து மேலும் அந்த நரம்பெல்லாம் வந்து வலு குறையும், ஸ்ட்ரென்த் குறையும், அந்த பிள்ளை வேதனையை நிறையா வந்து அனுபவிக்கணும். இருக்கிற காலம் வரைக்கும் நிறைய ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க. சில சித்தர்கள் கோயிலுக்கு போய் அங்கே கொண்டு போய் பிள்ளைய கொண்டு போய் அடிக்கடி போய் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு வாங்க. இவ்வளோ பரிகாரம் தான் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி வந்து அந்த வக்ர கிரகங்கள் வந்து எப்பயுமே வந்து வக்கரமாகவே தான் வந்து இயல்புக்கு மாறாகவே தான் வேலை செஞ்சு மனிதனை வந்து திசை திருப்புது. இது என்னமோ மேலே வந்து சொல்லப்போனால் 2 விதமான விஷயங்கள் அந்த வக்ர கிரகங்கள் வந்து செய்யுது. ஒன்று வந்து உயிர்காரத்துவ ரீதியான பாதிப்பை கொடுக்குது, இல்லை பொருள்காரத்துவ ரீதியான பாதிப்பை கொடுக்குது. ரெண்டையுமே வந்து கெடுக்கிறதே வந்து கிடையாது. ஒன்று சொந்த பந்தங்களோட ஆதரவை வந்து இல்லாமல் பண்ணுது, அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்களோட ஆதரவு இருந்தால் பொருளை வந்து கம்மி பண்ணிடுது, பொருள் இல்லாத ஒரு நிலையை வந்து கொடுத்துருது. அந்த 4-6 சம்பந்தம் இருக்குது, 4 கூடையவன் வந்து வக்கரமாக இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் வந்து எப்பயுமே வந்து வைத்தியமே வந்து பெருசாக வந்து கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த கால்நடையை வளர்க்குறவங்க, விவசாயிகள், இவங்கெல்லாம் வந்து இந்த 4 வக்கர கிரகங்கள் இருந்தால் அவங்க சொந்த முதல் போட்டு பண்ணாமல் ஏதாவது நல்ல 4ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்க, 5ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்க பேரில் வந்து விவசாயம் பண்ணுறது பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் வந்து குறையும். எல்லாமே வந்து மதி தான். அந்த மதியை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அந்த வக்ரகிரகங்களோட தாக்கத்துலேருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்க வந்து முடியும். ஏற்கனவே இப்போ குருவுக்கு சொன்ன மாதிரி தான் 5ஆம் இடம் வந்து வக்கரமாக இருந்தால் பூர்வீகத்தில் வந்து வாழ முடியாது, குலதெய்வத்தோட அனுகிரகம் வந்து இருக்காது, பிள்ளைங்களால் மன உளைச்சல் இருக்கும். அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாரெல்லாம் வந்து நம்பி போய் வந்து நிறையா வந்து இழக்கிறாங்களோ அவங்க ஜாதகத்தெல்லாம் வந்து 5 கூடையவன் வக்கரமாகத்தான் வந்து இருப்பாங்க, 5ல் வக்கர கிரகங்கள் இருப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ திருமண பொருத்தம் பார்க்குறாங்க, 5ல் ராகுன உடனே இது வந்து புத்திர தோஷம்னு வந்து ஏன் சொல்கிறாங்க? ஒன்று புத்திரத்தை கொடுத்து வந்து அந்த பிள்ளைகளால் மன உளைச்சலை அதிகப்படுத்துது, இல்லை கொடுக்காம வந்து மன உளைச்சல் அதிகப்படுத்துது, இல்லைன்னா கருச்சிதைவை கொடுக்குது, இல்லைன்னா மனநோய் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை கொடுக்குது, நோயான பிள்ளைகளை கொடுக்குது. 5ஆம் இடம் தான் வந்து குலதெய்வம். குலதெய்வ பிரார்த்தனைகள் வந்து அவங்க வந்து நிறையா வச்சுக்கிட்டே வருவாங்க. ஆனால் அந்த பிரார்த்தனைகளை வந்து அவங்களால செய்யவே வந்து முடியாது. இந்த 5ல் வந்து வக்ர கிரகங்கள் இருக்கிறவங்க ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 கோயிலுக்கு ஒரே நேர்த்திக்கடன் வைப்பாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, வந்து குலதெய்வத்திட்ட போய் என்னோட குழந்தைக்கு வந்து உடல் சரியாகுச்சுன்னா நான் வந்து குழந்தைக்கு வந்து தத்து கொடுத்து வாங்குறேன் உங்ககிட்ட அப்படின்னு ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருவாங்க. அப்புறம் ஒரு ஜோசியத்தை போய் பார்ப்பாங்க. அவர் போய் நீங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு போய் தத்து கொடுக்குறேன்னு வேண்டுதல் வைங்கம்பாரு. உடனே குலதெய்வத்தை அப்படியே தள்ளி வச்சுட்டு திருச்செந்தூர் முருகன்கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்துடுவாங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்து சொல்லுவார், நீங்கள் பழனிக்கு போங்க அப்போனா தான் சரியாகும் அப்படிம்பாங்க. ஒரே வேண்டுதலை 5-10 சாமிக்கு வச்சா என்னாகும்? ஒரு குழந்தைய எத்தனை சாமிகிட்ட போய் தத்து கொடுக்க முடியும்? ஒரு குழந்தைய ஒரு தடவை ஒரு சாமிக்கு தத்து கொடுத்தா அந்த குழந்தை 100 வருஷம் ஆனாலும் சரி அந்த குழந்தையோட ஆயுள் வரைக்கும் அந்த சாமிக்கு தானே அந்த குழந்தை சொந்தம். இது வந்து ஜோசியர்களை வந்து குறை சொல்கிறதா இல்லை மக்களை குறை சொல்கிறதா? அவேர்னஸ் கம்மியானது, விழிப்புணர்வு வேணும். ஆனால் அவங்களோட ஆதங்கம் என்ன? எந்த இடத்துக்கு போனால் நம்மளோட பிரச்சனை சரியாகுன்ற ஆதங்கத்தில் தான் அவங்க ஓடுறாங்களே தவிர ஒரே பிரார்த்தனையை வந்து பல தெய்வங்களுக்கு வைக்கும்போது குற்றங்கள் வந்து தெய்வ குற்றம் அவங்களுக்கு அதிகமாகுமா குறையுமா? 5ல் வக்கரகிரகங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எப்பயுமே பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வம்பு வழக்கு இருக்கும், பங்காளிகளோட ஒத்து போக முடியாது, பரம்பரை நோய்கள் வந்து அதிகமாக வரும். சின்ன வயசுலேயே வந்து பரம்பரை நோய்கள் வந்து அதிகமாக இருக்கிறன்னா 5ல் வந்து வக்கரகிரகங்கள் இருக்கும், இல்லை 5ல் வந்து சனி இருக்கும், 5ல் ராகு இருக்கும், இல்லைன்னா 5ல் கேது இருக்கும். 5ஆம் அதிபதி தசை வந்துட்டாலே வந்து எல்லாரும் என்ன செய்வாங்க, யோகத்தை பற்றி தான் வந்து பேசுவாங்க. 5ஆம் அதிபதி தசை அதிர்ஷ்டம் தான் எல்லாருமே வந்து பேசுவாங்க. 5ஆம் அதிபதி தசை வந்துட்டா சின்ன வயசில் வந்தாலும் சரி பெரிய வயசில் வந்தாலும் சரி அந்த 5ஆம் அதிபதி தசை வந்தாலே அந்த பரம்பரையோட அந்த வம்சத்தோட அனைத்து கர்மவினையும் பிறக்கக்கூடிய குழந்தை தான் அந்த குழந்தைன்றது வந்து அந்த ஜீவன்றது வந்து இம்ப்ளைடான விஷயம், நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஜோசியர்கள் வந்து பலன் சொல்லும்போது வந்து 5ஆம் அதிபதி தசை நீ டாப்பாக இருப்ப அப்படிம்பாங்க. ஆடி போய் ஆவணி வந்தால் உனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு தான் வந்து பலன் சொல்கிறாங்க. அது தவறு இருக்குது, உண்மை இருக்குது. நான் இப்போ முதல் சொன்ன மாதிரி தான் உயிர்காரத்துவ ரீதியான நன்மைகளை கொடுத்தால் பொருள்காரத்துவ ரீதியான தீமைகளை வந்து கொடுத்துரும். இது இன்னொரு கையும் நம்ம வந்து மாற்றி சொன்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிபி பேஷண்ட்டோ இல்லை சுகர் பேஷண்ட்டோ வச்சுக்கோங்க, இது வந்து கர்மவினை நோய் தான், பரம்பரை நோய் தான் இந்த பிபியோ சுகரோ. ஏன்னா ஒரு
பிபி பேஷண்ட்டை போய் நல்லா காரசாரமாக உப்பு காரம் போட்ட ஒரு பிரியாணியை கொடுத்து சாப்பிட்னா அது அவர் கொடுத்துருக்குற தண்டனையா இல்லை அவருக்கு வச்ச விருந்தா இல்லை அவருக்கு வச்ச விஷமா? அவனுக்கு பிரியாணி சாப்பிட்ற வசதி இருக்கு, ஆனால் சாப்பிட முடியாது. ஒரு சுகர் பேஷண்ட்டை போய் ஒரு 1/4 கிலோ அல்வாவை கொடுத்தா என்ன ஒரு கொடுமையான, என்ன ஒரு கொடூரமான விஷயம். இதுதான் அந்த 5ஆம் இடம் வந்து வக்ர கிரகத்தோட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா, வக்ரம் இல்லாத கிரகங்கள் 5ஆம் இடத்துல இருந்தால் கூட இந்த ரூல் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை ஆகுது. நான் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கிறேன். 6 கூடையவன் வந்து வக்கரமாக இருந்தால் கடன் சீக்கிரமாக வந்து தீர்ந்துடும். என்ன நோய் வருதோ நோய்க்கு வைத்தியம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இல்லை கடன் வந்து தள்ளுபடி ஆகுது. எதிரியே சில நேரங்களில் சரண்டர் ஆகிடுறான். நீங்கள் ஏதாவது அரசியல்வாதிகளோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க, அவங்களுக்குலாம் வந்து 6 கூடையவன் வந்து வக்ர கிரகங்களோட சாரம் பெற்றிருக்கும். இல்லை 6 கூடையவன் ஆள்லேயே வந்து ராகு இருக்கும். இந்த மாதிரி 6ஆம் இடத்துலேருந்து ராகு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே எலெக்ஷனில் நின்னாங்கன்னா அவங்கள யாராலையுமே வந்து தோக்கடிக்கவே வந்து முடியாது. ஏதாவது ஒரு பதவி அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னா 5ஆம் இடத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எதிரியை வெல்லக்கூடிய வலிமையை கொடுக்கக்கூடிய 6ஆம் இடம் வலிமையாக இருந்தால், 6ஆம் இடம் அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் அவங்க எலெக்ஷனில் நிச்சயமாக வெற்றி. அதே மாதிரி 7ல் வக்ர கிரகம், 7ல் வக்ர கிரகம் இருந்தால் ஒன்று திருமணம் வந்து ரொம்ப காலதாமதமாகும், இல்லை ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் நடந்துடும். ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் நடக்கிறவங்க மறுவிவாகத்தை நோக்கி கண்டிப்பாக போகிறாங்க. அவங்களுக்கு கூட்டு தொழில் வந்து செட் ஆகாது. 7ல் வக்ர கிரகங்கள் நிற்கிற அரசியல்வாதிகள் கண்டிப்பாக எலெக்ஷனில் தோற்று போவாங்க. டெபாசிட் கூட வந்து கிடைக்காது. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்கிறோம். 8ல் வந்து வக்ர கிரகங்கள் இருக்கும்போது ஆயுள் பயம் நிச்சயமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எளிதில் வந்து அந்த சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நோய் இருக்கும், அவங்க பாட்டுக்கு அவங்க மாத்திரையை போட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு லைஃப் இருக்கும். அதே மாதிரி வழக்கு இருந்தால் வழக்கு வந்து சீக்கிரம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான தீர்ப்பை வந்து கொடுக்கும். ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, நான் ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆயிட்டுங்க, ஆனால் என்னோட பென்ஷன் பணம் இன்னும் வரலைன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் 8ல் வக்ர கிரகங்கள் இருக்கும். வரும் ஆனால் வராது. எனக்கு ஆர்டர் வந்துருச்சுங்க, கோர்ட்டில் வந்து தீர்ப்பாயிருச்சுங்க, என் பக்கம் அந்த லேண்டு தீர்ப்பு ஆயிடுச்சுங்க, ஆனால் இன்னமும் அதோட ஆர்டர் எனக்கு கைக்கு கிடைக்கல. இப்படியெல்லாம் யாரெல்லாம் வந்து சொல்கிறாங்களோ, கிடைக்கும், வந்துருச்சு ஆனால் வரலை, இருக்குது ஆனால் இல்லை, 2 கட்டான நிலையை கொடுக்குறதா வந்து அந்த வக்ர கிரகம். 9ல் வக்ர கிரகம் இருக்குது, தந்தையோட அனுகிரகம் கிடையாது, இல்லை தந்தை இழந்து வாழ்வாங்க, பூர்வீகத்தில் வாழ மாட்டாங்க, அவங்களுக்கு முன்னோர்களோட நல்லாசிகள் கிடைக்காது. அதே நேரத்தில் ஜோசியம் பார்க்க வர்றவங்ககிட்டலாம் எப்பயுமே பித்திரு சாபம் பெண் சாபம் இதெல்லாம் சொன்னோம்னா இனிமேல் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கவே வரமாட்டாங்க. அதை யாருமே சொல்லாதீங்க, நான்லாம் சொல்லவே மாட்டேன். 7.5 சனி அஷ்டம சனின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பாக்கியாதிபதி வக்கரமானா என்ன, பாக்கியம்னா என்ன, இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பாக்கிய பலன்களை அனுபவிக்க பிறந்திருக்கோமோ அது எல்லாத்தையும் சொல்கிற இடம் தான் வந்து பாக்கிய. என்னது, குழந்தை பிறக்கணும், வாழ்க்கைனா என்ன, திருமணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், திரும்ப அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், பேரம்பேத்தியை பார்க்கணும், சம்பாதிக்கணும், இந்த ஒரு வளையம் தானே வாழ்க்கை. இப்போ ஒருத்தவங்க வந்து குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலை அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் 9ஆம் இடம் வீக்கு, அந்த பிள்ளை யாருக்குமே தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருச்சு அப்படின்னாலும் 9ஆம் பாவம் வீக்கு தான். பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனால் நான் பேரம்பத்தியை பார்க்க முடியல அப்படின்னா அங்கே 9ஆம் பாவம் வீக்கு. 9ஆம் இடத்துல வக்ர கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கு. 9ல் வக்ர கிரகம் நின்னாலும் பேரம்பத்தியை பார்க்க முடியாது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்குற பாக்கியம் குறைவுபடும். அதே மாதிரி நிறைய வேற்று மதத்தினோட நட்புகள் நிறையா வச்சுருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல அதிகமாக வேற்று மதத்தினர் இருந்தாங்க, அவங்களோட உயரதிகாரிகள் வந்து வேற்று மதத்தினராக இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் 9ஆம் இடத்துக்கு கூட வக்ர கிரகங்கள் சம்மந்தம் இருக்கும். வெளியூர் வெளிநாடு இனம் புரியாத இடம் மொழி புரியாத இடத்துல போய் ஒருத்தவங்க வந்து வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு 9ல் வக்ர கிரகம். அதே மாதிரி தன்னோட மதத்து மேலே நம்பிக்கை இல்லை, தன்னோட மதத்தை தானே ஒருத்தர் வந்து அவமதிக்கிறான்னா அவனுக்கு 9ல் வக்ர கிரகம். பேச்சு வழக்கில் சொல்கிறாங்களே, இவன் வக்கர புத்தி படைச்சவன்ப்பா, எப்போ பார்த்தாலும் வக்கரமாகவே யோசிக்கிறான், நல்லதை யோசிக்க மாட்டேன்றான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வக்ர கிரகங்கள் வந்து தன்னோட பலனை வந்து செய்யும். 10ல் வக்ர கிரகம்
கர்மம் செய்ய புத்திரன் இருக்க மாட்டான், இருந்தால் பயன்பட மாட்டான். பல தொழில் வல்லுநர்களாக இருப்பாங்க, ஆனால் 10 தொழில் பண்ணுவாங்க, எந்த தொழிலையும் நிலைச்சி நிற்க மாட்டாங்க, எந்த ஒரு உத்தியோகத்திலையும் நிலையாக நிற்க மாட்டாங்க. 6 மாதம் உத்தியோகம் பண்ணுவாங்க, 6 மாதம் தொழில் பண்ணுவாங்க, இல்லை தொழில் பார்த்துக்கிட்டே உத்தியோகம் பார்க்குறேன்னு உத்தியோகத்தை விட்டுருவாங்க, இல்லை உத்தியோகத்திலிருந்து தொழிலை விட்டுருவாங்க. இப்படி ஒரு நிலையற்ற தன்மை, இரட்டைத்தன்மையான வாழ்க்கையாகவே இருக்கும். பல தொழில் நாலேஜ் இருக்கும், ஆனால் எந்த தொழிலும் அவங்களுக்கு வந்து பயன்படாது. 11 யாருக்கெல்லாம் வந்து வக்ர கிரகங்கள் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து 2வது கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த முதல் தாரத்தை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து படாத பாடு படுத்துனாங்களோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ரிவர்ஸான எஃபெக்ட் அந்த 2வது ஒய்ஃப் மூலமாக, 2வது கணவர் மூலமாக வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் நிறையா தண்டனை அனுபவிக்கிறாங்க. 2வது கல்யாணத்தை சொல்கிறது எது? 11ஆம் இடம் தானே. நம்ம வந்து 7 கூடையவன் வந்து 11 இருந்தாலும் 11 கூடையவன் 7 இருந்தாலும் என்ன சொல்கிறோம்? தாரதோஷம்னு சொல்கிறோமா இல்லையா? 2வது திருமணத்தை பற்றி, 2வது வாழ்க்கையை பற்றி சொல்கிற இடம் வந்து 11ஆம் இடம் தானே. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். 11 வக்ரகிரகங்கள் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான்லாம் சொல்லிடுவேன், நீ 2வது கல்யாணம் பண்ணனா முதல் கல்யாணத்தை விட பெரிய கஷ்டத்தை வந்து அனுபவிக்கணும். அப்போ தெரிஞ்ச பேயோட தொல்லையே வந்து பெருசு நல்லது அப்படின்னு தெரிஞ்ச பேயோட தொல்லையே அனுபவிச்சுக்கோ. புதுசாக ஒரு பேயை வந்து தேடிட்டு வராதிங்கன்னே சொல்லியிருக்கிறேன். 12 வக்ர கிரகம் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, போகமாட்டாங்க. இல்லை போயிட்டு ஒரு நல்ல வேலை கிடைக்குதுன்னு சொல்லி நல்லா வாங்கிட்டு போவாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கிட்டு போவாங்க. அங்கே போய் டேபிள் க்ளீன் பண்ணுவாங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ணுவாங்க. என்ன வேலைக்கு போகிறாங்களோ அந்த வேலை கிடைக்காது. இல்லை அங்கே போயிட்டு அவங்களால வந்து அந்த கிளைமேட்டுக்கோ அந்த சூழ்நிலைக்கோ அவங்களால அடாப்ட் ஆக முடியாமல் அவங்க திரும்ப வந்து சொந்த ஊருக்கே வந்துடுவாங்க. நிம்மதியான தூக்கம் இருக்காது. அவங்களுக்கு எண்ண ஓட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம செய்கிறது சரியா தப்பா அப்படின்ற எண்ண ஓட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும். மனைவி இருந்தால் கூட மனைவியால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த முறையான இன்பங்கள் வந்து கிடைக்காது. இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா பலனுமே வாழ்நாள் பூரா யாருக்குமே நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருக்குமே வாழ்க்கை பூரா வாழ்நாள் பூரா நடக்காது. கோச்சாரத்தில் ஒரு ஜாதகத்தில் வந்து வக்ர கிரகங்கள் இருந்தால் கோச்சாரத்தில் அதே கிரகம் வக்கரமாகும் போது மட்டும்தான் அந்த சம்பவங்கள் வந்து நடக்கும். தசாபுத்தி காலங்களில் வக்ர கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் இந்த சம்பவங்களில் 10 சொன்னோம்னா அந்த 10மே நடக்காது. அதில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். 10மே நடந்தால் மனுஷனால் உலகத்தில் வாழவே முடியாது. இப்போ வக்ர கிரகங்கள் வந்து அதிகமாக இருக்குது எங்கள் ஜாதகத்தில். நிறைய நான் வந்து ரிவர்ஸான பலன்களை நான் அனுபவிக்கிறேன். என்ன செஞ்சால் என் வாழ்க்கை வளமாகும்? 100லேருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸாக கவுண்ட் பண்ணுங்கள். 100, 99, 98, 97, 96, 95, 94 இப்படி டெய்லி காலைல ஒரு 3 தடவை மந்திரம் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே 100லேருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸாக சொல்லுங்கள். 100, 99, 98ன்னு சொல்லுங்கள். இப்போ ராகுவோட நம்பரு 4, கேதுவோட நம்பரு 7. அப்போ 2ஐயும் கூட்டினாலும் 4 தான். நீங்கள் உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அங்கே போய் 4 தடவை அந்த சாமியோட மூலமந்திரத்தை 4 தடவை சொல்லுங்கள். எந்த சாமிகிட்ட வேணாலும் போங்க, 4 தடவை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கவரிங் வந்து உண்டு, பாதிப்புலேருந்து மீண்டு வர முடியும். இதை விட இன்னொரு சூப்பரான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஜாதகத்தில் வந்து பெரிய ரிவர்ஸான எஃபெக்டை கொடுக்குறவர் வந்து ராகு தான். அவரோட தசா ஆண்டுகள் வந்து 18. அப்போ காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே 18 அடி பின்னோக்கி நீங்கள் நடங்க. இப்படி பேக் வாக்கிங் பின்னோக்கி நீங்கள் வந்து 18 அடி நடந்துட்டு உங்களோட இயல்பான பணியில் ஈடுபடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வக்கரகிரகத்தோட தாக்கங்கள் குறைஞ்சி உங்கள் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும், தைரியம் இருக்கும், தெம்பு இருக்கும், திட்டமிடுதல் வந்து தெளிவாக இருக்கும். உங்களுக்கு செல்வாக்கு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். இந்த தலைப்பை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டவங்களுக்கு நன்றிகள். ஆனந்தி, சேலம் 9865220406. நமக்கு வந்து பேசுகிறதே வந்து தொழிலாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே பேசி பேசி தொண்டை வந்து சீக்கிரம் வறண்டுருது. இங்கே தாங்க சார் சாமிநாதபுரத்தில் தாங்க சார் வந்து இருக்கிறேன். 9865220406 9865220406. பரிவர்த்தனை கிரகம் வக்கரமானா இப்போ அந்தந்த கிரகம் அந்தந்த இடத்துக்கு வந்துடும்.
இப்போ நல்லா பார்த்துக்கங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ குருவும் சுக்கிரனும் இப்போ கோச்சாரத்துலேருந்து பரிவர்த்தனையாக இருந்தாங்க. ஏன்னா பரிவர்த்தனையாக இருக்கும்போது நம்ம பரிவர்த்தனையாக வச்சு பார்க்கும்போது குருவோட இடத்துக்கு குரு போயிடுவார், சுக்கிரனோட இடத்துக்கு சுக்கிரன் வந்து போவார். ஆனால் அந்த வக்கரத்தோட வேலையை கண்டிப்பாக செய்யத்தான் செய்வாங்க. செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. அப்படி ஜெயலலிதம்மா வாங்க, அம்மாவுக்கு சால்வ். வாணி மேடம் நீங்களும் வாங்க, முன்னாடி வந்துருங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னா